வணக்கம், உங்கள் மீனவன். பாருங்கள் என் கையில் எவ்வளோ பெரிய கிளி மீன் இருக்குது அப்படின்னு. இந்த கிளி மீனை நம்ம இப்போ வந்து ஒரு புது அடுப்பு கொண்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்கு. இந்த அடுப்பில் வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள், இந்த அடுப்பு எப்படின்னா கரண்ட் அடுப்பு, ஆனால் விறகை வச்சு எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நம்ம பிட் பண்ணுவோம், அது எப்படி எரியுது அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ தான் புதுசாக நமக்கு வந்து வாங்கியிருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி அடுப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் நம்பர் போடுறேன், அட்ரஸ் போடுறேன், நீங்கள் வாங்கிக்கிறலாம். உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே அவங்கள்ட்ட ஒரு அடுப்பு நான் வாங்கியிருக்கேன், சின்ன அடுப்பு. எங்கள் வீடு பெரிய குடும்பனால சின்ன அடுப்பு வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு தான் சரியாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து பெரிய அடுப்பு வந்து அவங்கள்ட்ட திரும்ப நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வாங்கின அடுப்பு அது நல்லா இருந்துச்சு, ஆனால் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து காணலை. அதனால் நாங்கள் வந்துக்கிட்டு இப்போ ஒரு பெரிய அடுப்பு வாங்கியிருக்கோம். இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லி நமக்கு வந்து இந்த அடுப்பை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை வாங்கியிருக்கிறோம். இந்த இருக்குது இதுக்குள்ள வந்து நம்ம அந்த சாம்பல் இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் விழுந்துடும். இந்த இடத்துல இப்படி சாம்பல் எடுத்து இப்படி தட்டிக்கிற வேண்டியதான். நாங்கள் சின்ன அடுப்புல எல்லாம் இது இல்லை, ஒரு சட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே அரை மணி நேரம். சின்ன அடுப்பில் அது இல்லை, இது பெரிய அடுப்பில் இது இருக்குது, அவ்வளோதான். இது அதை விட அட்வான்ஸ். இது வந்து இது பிளக் மாட்டுறது, யாருக்குமே தெரியாது. இப்படி மாட்டிடணும். மாட்டியாச்சு. இந்த வரு நல்லா ₹1 சைஸில் இருக்கும் செதில். சரியான குடல் நல்லா இருக்கான். குடலப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்க, ஏறு காற்று போயிட்டு வருங்க. இல்லை இந்த பாருங்க, இந்த ஏர் ஃபை தான் கூரலில் இருந்துச்சுன்னா இதோடைய ரேட்டு 100 கிராம் இருக்கும். என்ன அது 100 கிராம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் இப்போ. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குடா, துணி மாதிரி. ஓ தஞ்சாவூர் சில்லாக்காரி இக்கி வாயண்டி புக்கிடி. பாருங்க, அப்படியே சூப்பராக, அப்படியே அழகா அப்படியே வெட்டியாச்சு. பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பாய்லர் பேப்பர் போட்டு தான் சுத்த போகிறோம். உள்ளக்கு அப்படியே நல்ல குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி இந்த மசாலா நம்ம கலக்கிறோம். நல்லா நம்ம வந்து அப்படியே பூசிக்கிடுவோம். அப்படியே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் இருக்கு. சந்தையில் வேண்டா.
மக்களே சூப்பராக சுற்றியாச்சு. அப்படியே நம்ம ராக்கெட் அடுப்பு கொண்டு போயிட வேண்டியதான். அப்படியே மேலே வச்சுருவோம். வச்சாச்சுடா. டேய் உயரம் வச்சுருக்கோம்னாடா கம்பி, அவ்வளோ உயரத்துக்கு போய் அடிக்கணும்டா. எரிய ஆரம்பிச்சுட்டுனா அமர்த்தவே முடியாது போல. இங்கே பாருங்க ஃபுல் ஸ்லோவில் இருக்குது. எப்படி எரியுது பாருங்க. கொஞ்சோன்னு வரவு தான் தக்க தக்க தக்கத்தான்னு எரியுது. அப்பா மக்களே இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள் அந்த அப்படியே இதாயிட்டு. அப்படியே நம்ம எடுத்துருவோம். அதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். ஷாயிங் ஆஃப் பண்ணியாச்சு. மரியாசு பிடி, அது மாதிரி சைடில் பிடி. பிஞ்சிட்டா சைடில் இப்படி இப்படி வேற பறிச்சு அப்படி கையை வச்சா எப்படா விட்டுறது. இந்த மரியாசு சேர் எடுத்துட்டாடா. பாருங்க சூப்பராக சுட்டுட்டு வந்து வச்சாச்சு. ஒரு வழியாக சுட்டு எடுத்தாச்சு. பேப்பர் வந்து அப்படியே ஒரு வெறி நாய் கடிச்சு கொத்தான எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது. அப்படியே வாங்க அப்படியே வாங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மனத்தை பத்தியா? ஏய் சொல்லிக்கிறா வாழையிலேயே கறி பாப்பி எந்த அளவுக்கு இருக்கு பாரு. யாரோ வந்துருக்காங்க. ஒரு கிலோ ஆத்தி மாற்றி எடுத்துருக்கேன். எலுமிச்சம்பழம் அங்கிட்டு கிடக்கு. இட்டு இட்டு பொட்டு போல மாதிரி விரிஞ்சிருச்சு. இருக்கு. இது எப்படி சாப்பிட்றது? அப்படியே இந்த குழம்பு வால்பதி பயங்கரம் வந்துருக்கு. இந்த குழம்புக்குள்ளே ஊற வச்சா எப்படி இருக்கு? அவசரப்படாது. பின்னாடி ஒரு ஜீவன் சுத்தி வருது. சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கு. என்னடா டேஸ்ட் அப்படி சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கு. பிக்க முடியாதா மீன் சூடு. வா கேமரா பக்கத்துல பயங்கரம் வந்துருக்கல. நினைச்சு கூட பார்க்கல எப்படி இருந்துருக்குன்னு. சொர்க்கமே என்றாலும் நம்ம கிளி மீனை போல வருமா? நல்ல நீ பாட்டு பாடா. அப்பா சரியான சொல்றா. என்ன பாட்டு பாடுறதுன்னு இல்லையா அந்த இது. நாங்க திங்கிறது மீனா இல்ல தேனானுமே தெரியலையே. தலையை மட்டும் எனக்கு வைங்க. சாப்பிட்டு முடிக்கிற வீடியோ எடுத்துட்டு அப்படியே நெய்யா இருக்குது. அப்படியே அந்த அப்படியே அந்த மசாலைக்கு அதுக்கு அம்மா சதையே எப்படி இருக்குத்தியா? சதை கலரை பத்தியா? வால் சைடு வந்துருக்காங்கண்ணா. பியூர் வெயிட்டாக இருக்காரு. வால் சைடு வந்துருக்காதுண்ணா. இந்த அடுப்புக்கெல்லாம் வேகாமல் இருக்குமாடா? அப்படியே ராக்கெட் வேகத்தில் நெருப்பு போகுது. எப்படி வேகாமல் இருக்கு? இது வந்து கொஞ்சம் காய்கறி உள்ளே வச்சோம், அதை எடுத்துடலான்னு பார்த்தேன். இருக்கிற சூடுக்கு எப்படி எடுப்பேன்? மீன் டேஸ்ட்டே இந்த வயிற்று போய் தான்டா. இந்த இருக்காரு கால் வருது. கட் பண்ணி விடு. கால் வருது கை வருது. இந்த தக்காளி உள்ள அப்படியே மசிச்சிட்டியா? இந்த பாருங்க தக்காளியில் மீன் எடுத்து வச்சு இங்கே பாரு. போய் கட் பண்ணி விட்டான். யார் சொன்னது வேகாதுன்னு? வேறு சொன்ன மாதிரி வேகாமல் இருக்கு மேடம். அது இருக்கிறது நெருப்புக்கும் அது அப்படியே உள்ள அப்படியே அப்படியே எவ்வளோ பெரிய கறி அப்படி சூப்பராக அப்படி மாவா மாதிரி வந்துருக்கியா? மாவா இருக்கு அப்படியே. பூ மாதிரி சொன்னது. அப்பா அதுவும் இந்த மீனில் அப்படியே எண்ணெயாக இருக்கியா? அப்படி என்னதான் இருக்கு? என்னதான் இருக்கு அப்படி? ஆனால் இந்த ரேட் இந்த மீன்லாம் நான் வந்து இந்த மண்டை பகுதியில் ஒன்று இருக்கும். இந்த பக்கத்தில் கறி
யோசிக்காமல் வாங்கி சாப்பிடலாம் பார்த்தீங்களா. அதனால வெளிநாட்டில் யோசிக்காமல் வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த பாருங்க, இந்த பக்கத்தில் இந்த கறி இருக்காருங்க, இந்த கறி இருக்கானே கறி மொத்த மண்டையில் உள்ள டேஸ்ட்டும் இதுக்குள்ளே தான் இருக்குங்க. இதே சோறா தின்றோமோ. வீடியோ முடிப்போம், முடிச்சுட்டு பார்த்துட்டு கால்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம். எவ்வளோ நாற்று கிடக்கு வேமா வெளியே ஆட்கள். இது வந்து நம்ம சுட்டது நாங்கள் திங்கிறதுக்கு மட்டும் இல்லை, மதிய சாப்பாடுக்கு தொட்டுக்கிறே இதுதான். அங்கே குழம்பு ரசம் எல்லாம் வச்சாச்சு. இவ்வளோ நேரம் தின்னுக்கிறதுனா எப்படி பசிக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு வாங்கணுன்றாங்க. அதனால் இது வந்து இனிமேல் வந்து நாங்கள் அப்படியே பீஸ் போட்டு எல்லாருக்கும் சோத்துக்கு பரிமாறிடுவோம். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கூட மனசே இல்லை. இந்த மாதிரி மீன் கிடச்சா இப்படி ஒரு ஆடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய். அதேமாதிரி உங்களுக்கு இந்த ராக்கெட் அடுப்பு வேணும்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கி ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கே டெலிவரி வந்துடும். நல்லா இருக்குது அடுப்பு. பாத்தியில் மீன் வெந்ததை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மீன் விடவே மனசில்லை, வேறு என்ன செய்ய, எல்லோரும் சாப்பிடணும்ல.